தமிழ்நாடு முன்னாள் படை வீரர்கள், இந்நாள் படை வீரர்கள், துணை இராணுவ வீரர்கள், முன்னாள் படை வீரர் சார்ந்தோர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னால தமிழ்நாடு ஜில்லா சைனிக் போர்டில் இருக்கும் டிடி மற்றும் ஏடி டபிள்யூ அவங்க சார்ந்த வீடியோ நான் விட்டிருந்தேன். அப்போ அதுக்கு ஒரு லீடர்ஷிப், ஒரு சிண்டிகேட் உருவாக்கி என்ன மேல ஆக்ஷன் எடுக்கணும், ஒரு பொது வழியில் இப்படி பேசியாச்சு அப்படின்னு. பொது வழியில கொஞ்சம் தான் பேசியிருக்கேன், இன்னும் நிறைய இருக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு மெசேஜ் விட்டு இந்த மிரட்டுற வேலையெல்லாம் வேண்டாம். ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டு வரலாற்றுல தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேனோட நல திட்டங்களுக்காக ஜெயில படுத்த 2 பேர் தான். ஒரு நாள் ஃபுல்லா ஜெயில இருந்தோம். அது ஒண்ணு நானும், இன்னொன்னு தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் விதவையர் கட்டமைப்பின் பிரசிடண்ட் மிஸ்ஸஸ் தீபா மேடம். இந்த 2 பேரையும் தான் ஜெயில வச்சிருந்தாங்க. எதுக்கு அப்படின்னா, எக்ஸ் சர்வீஸ்மேன் நலத்துக்காக ப்ரொட்டஸ்ட் போனதுக்கு. இதுவரை வரலாற்றுல யாருமே அப்படி ஜெயில போடல. அவ்வளவு அந்த தைரியத்தோட தான் இந்த தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பிரசிடண்ட் எது சொல்லுமோ, எது சொல்லறனோ அதுக்கு கிளியரா எவிடன்ஸோட மட்டும்தான் சொல்லுவேன். அதுக்கு முக்கியமா நேத்து இந்த வீட்டு வரியிருந்து விலக்கு சார்ந்து அந்த கோயம்புத்தூர் ஏடி அவர்கள்ட்ட போன் பண்ணி பேசினேன். அவரோட பேரு ரூபா சுபலட்சுமி மேடம். அவங்க பேசுறதுலயே தெரிஞ்சாச்சு அவர் ஒரு சர்க்குலரும் படிக்கல அப்படின்னு. ஆனா அவர் ஒரு மிரட்டல் தொனியில தான் என்கிட்ட பேசினாரு. எப்படி பேசினாங்க அப்படின்னா, நான் யாருன்னு தெரியுமா, எனக்கு ரேங்க் தெரியுமா? அப்ப நான் சொன்னேன், உங்க ரேங்க் எனக்கு தெரிய வேண்டிய தேவையில்லை, நீங்க இப்போ அங்க அசிஸ்டன்ட் டைரக்டர், அவ்வளவுதான், அது எனக்கு தெரிஞ்சா போதும். அப்ப இந்த மிரட்டல் தொனியெல்லாம் வேண்டாம். நான் மினிஸ்டர்கிட்டயே எப்படி பேசியிருக்கேன், அதாவது டிசம்பர் 18, 2022 மாண்புமிகு மினிஸ்டர் முத்துசாமி அவர்கிட்ட அதுக்கு கெஸ்டா வரணும்னு கூப்பிடப்போ சொல்லும்போ, இல்ல நிறைய பிஸியா இருக்கு அப்படின்னு, இல்ல நீங்க வரணும் அப்படின்னாச்சு. அந்த விஷயத்தை மாண்புமிகு மினிஸ்டர் முத்துசாமி அவர்கள் ஸ்டேஜில் பேசுவாங்க, கொஞ்சம் கேளுங்க. கலந்து கொள்ள வேண்டும் என்று மற்ற நண்பர்கள் பேரை எல்லாம் சொல்ல வேண்டும் என்று கருதுகிறேன். ஆனால் இங்கே பட்டியல் இல்லை. பழனி மற்றும் ஈரோட்டிலே என்னை சந்தித்து இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் எல்லாம் வைக்கவில்லை, உத்தரவு தான் போட்டார். நீங்கள் கலந்தே ஆக வேண்டும் என்று உத்தரவிட்டார். நான் அப்பொழுதே கேட்கிறேன், நீங்கள் மிலிட்ரி அப்படித்தான் இருப்பீங்க என்று நான் அவரிடத்தில் சொன்னேன். அதற்கு பின்னாலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நாங்கள் சந்தித்தாக வேண்டும் என்று சொன்னார்கள். மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலே இந்த தகவலை சொன்ன உடனேயே உடனடியாக தேதியை கொடுத்து அவர்களை வரவையுங்கள் என்று சொன்னார்கள். அந்த தேதியிலே நான் அவர்களோடு இருக்க முடியவில்லை என்றாலும் நண்பர் பழனி அவர்களும் மற்ற நண்பர்களும் மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலே பார்த்து இன்றைக்கு என்னென்ன கோரிக்கைகளை கொடுத்திருக்கிறார்களோ அந்த கோரிக்கைகள் எல்லாம் மாண்புமிகு முதல்வர்களிடத்திலே கொடுக்கப்பட்டது. மாண்புமிகு முதல்வர் அவர்களே இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதுதான் அவருடைய விருப்பமாக. கேட்டீங்கல்ல, இது மட்டும் இல்ல, அதே மீட்டிங்ல எக்ஸ் சர்வீஸ்மேன், சர்வீஸ் பர்சன், ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன் இறந்ததுக்கு அப்புறம் அந்த வீரனாரி எப்படி கஷ்டப்படுறாங்க, அரசு நம்மளை எப்படி மதிக்குது, இதை பத்தி அதே ஸ்டேஜில்
எக்ஸ் சர்வீஸ்மேன் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு சிவாவி மையநாதன் அவர்கள்ட நேரடியா நான் என்ன பேசினேன்னு கொஞ்சம் கேளுங்க. அண்ணா கொஞ்சம் தெளிங்க அண்ணே, உள்ள வராதீங்க. Hello. Good afternoon, all of you. அமைச்சர் சிவாவி மையநாதன் அவர்களே, உங்களுக்கு இந்த கூட்டத்தில் அனைத்தும் உங்கள் ஜவான் தான் உட்கார்ந்துருக்காங்க. இப்போதைக்கு எல்லாரும் அவர் தரப்பில் சிவாவி மையநாதன் அவர்களே இந்த மாநாடுக்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். அமைச்சர் பெருமக்களே, மக்கள் பிரதிநிதிகளே, நீங்கள் அனைவரும் இங்கே நாட்டில் மக்களை மிக பாதுகாப்பாக பார்த்து கொண்டு அவர்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் அனைவரும் எல்லையில் இந்த நாட்டை காப்பாற்றிக் கொண்டு மக்களையும் காப்பாற்றிக் கொண்டு மிக கடினமான ஐஸ் வெயில் இதில் எல்லாத்துக்கும் அவ்வளவு எங்களுடைய சேவை நாடு என்றுள்ள ஒரே ஒரு நோக்கத்தில் மட்டும்தான் இருக்குது. என்ன கவலை, என் குமரல் தாங்களிடம் கண்டிப்பாக சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் நாட்டில் மக்களை சேவை செய்கிறீர்கள். மக்கள் ஒரு கடவுளைக்கு மீறி தாங்களை எல்லாரையும் மதிக்கணும், மதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்கள் உயிரையே தியாகம் செய்து உங்களுக்காகவும் இந்நாட்டுக்காகவும் சேவை செய்து இங்க வரும்போது எங்களை மதிக்காட்டியும் பரவாயில்ல, மிதிக்காத மட்டும் இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவோம். இது கோரிக்கை இல்லை, என் மனதில். हिंदी में बोलने से मेरा दिल का धड़कन है. ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன் இறந்ததுக்கு அப்புறம் அந்த அம்மா ஒரு சிக்னேச்சருக்காக 3 வருஷம் அவருக்கு பென்ஷனுக்கு 1-2 இல்லை சார், 3 வருஷம். ப்ளீஸ் ப்ளீஸ் கீப் 3 வருஷம் சில அம்மாக்கள் பென்ஷனே கிடைக்காத போயிட்டாங்க சார். எதுக்கு தெரியுங்களா? அவர் ஹஸ்பண்ட் பட்டாளக்காரன்னா இருந்தது. 2வது அவங்க ஹஸ்பண்ட் பட்டாளக்காரன் அந்த அம்மாவால் ப்ரூவ் பண்ண முடியும். அவ்வளவு கடுமையான விஷயம். இந்த ஒரு வழியில் எல்லாமே தாங்கள் அறிந்திருப்பார்கள் என்று கேட்டீங்கல்ல. ஒரு ஆக்டிங் மினிஸ்டர்கிட்டயே உண்மையை எப்படி பேசணும் அப்படி பேசுவேன். அதே மாதிரி லெப்டினன்ட் நாகராஜ் இல்ல, மேஜர் ரூபா சுபலட்சுமி இல்ல, என்ன ரேங்கா இருந்தாலும் நேரடியா பேசுவேன். என்ன நீங்க மிரட்டவும் வேண்டாம். நீங்க அது இதுன்னு ஒரு நூல் அளவும் கூட இந்த கடந்த பல வருஷங்களாக ஒரு தப்பும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களை மாதிரி 60-70 சம்பளம் வாங்கிட்டு அரட்டை அடிச்சுட்டு உட்காருல. அதாவது 12 மணி இருந்து 1 மணி வரை தான் பார்ப்போம், 5 மணி இருந்து 4 மணி வரை தான் பார்ப்போம். பிரச்சனை உள்ளவரை வேற என்ன உங்களுக்கு வேலை தெரியும்? என்ன வேலைன்னு எக்ஸ் சர்வீஸ் மேன் ஆகி வந்தவரை என்ட்ரி போடுறதும், செத்தவரை ஒமிட் பண்றதும், 4 பேருக்கு மேரேஜ் கிராண்ட் கொடுக்கறதும், எஜுகேஷன் கிராண்ட் கொடுக்கறதும், இதை தவிர நீங்க ஒரு வெல்ஃபேர் இன்ன வரை எக்ஸிக்யூட் பண்ணது கிடையாது. கஷ்டப்பட்ட வீரநாரிகள் பென்ஷன் கிடைக்காது இருக்கும்போ நீங்களா முயற்சி பண்ணி ஒரு ஆளுக்கும் கூட பென்ஷன் வாங்கி கொடுத்த சரித்திரமே கிடையாது. நிறைய எக்ஸ் சர்வீஸ்மேன் வந்து லேண்ட் பிரச்சனையில
படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. எஸ்பி ஆபீஸ், கலெக்டர் ஆபீஸ்னு இன்னே வரை நீங்க யாருமே இனிஷியேட்டிவ் எடுத்தது கிடையாது. இதெல்லாம் தெரியும். சும்மா நீங்க வந்து நாங்க மேஜரு, லெப்டினன்ட் கர்னல் இதுக்கு எல்லாமே தீர்வு காண போறேன் எப்படின்னு நான் இந்த வீடியோல சொல்றேன், கேட்டுங்க. ரூபா சுபலட்சுமி மேடத்துக்கிட்ட நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டேன். வைஃபோட பேர்ல இருந்தால் கொடுக்க வேண்டாம்னு உள்ள லெட்டர் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அது வந்து ஹை ஃபார்மேஷன் சொல்லியிருக்காமா. யாரு சொல்லியிருக்குன்னா அதை சொல்ல மாட்டீங்க. எந்த லெட்டர்னா சொல்ல மாட்டீங்க. ஒண்ணு தெரியுது, நீங்க அதை பார்க்கவே இல்லைன்னு தெரியுது. ஏன் அப்படின்னா, நீங்க என்ன சொன்னீங்கன்னா, ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு, அதாவது கேலண்டரி அவார்டு, வீரநாரி இல்லாட்டி வார்ல அடிப்பட்டவருக்கு வருஷத்துல ஒரு வாட்டி 10,000 ரூபாய் ஒதுக்குறாங்க. எதுக்கு அப்படின்னு, வீட்டு வரி இந்த விலக்கு. அது எப்போ அப்படின்னா, ஜனவரி 19, 2024 முன்னால அந்த 10,000, அந்த 10,000த்துல எவ்வளவு ஆயிரம் கொடுத்தேங்க கொடுக்கலன்னு ஆண்டவனுக்கு தான் தெரியும். ஆனால் ஜனவரி 19, 2024 அப்புறம் உள்ள ஜியோல என்ன அப்படின்னா, ஒரு வருஷத்துல இந்த வீட்டு வரி மீளப் பெறுவதில் 5 கோடி அலோட் பண்ணிருக்காங்க. 10,000 கிடையாது மேடம், கரெக்டா டிராப்ட் பாருங்க. 5 கோடி. 5 கோடின்னா கிட்டத்தட்ட 30 ஜில்லா சைனிக் போர்டு இருக்கு. பிரிச்சாச்சுன்னா கிட்டத்தட்ட 16 லட்சம் ஒரு ஜில்லா சைனிக் போர்டுக்கு வரும். அந்த ஜில்லா சைனிக் போர்டு அங்க இருக்கிற குவான்டிட்டியை பொறுத்து மேல கீழே வரும். அதுதான் இப்ப கொடுத்திருக்கிற பட்ஜெட். இப்ப போட்டிருக்கிற அந்த நிபந்தனைகள் வச்சு பார்த்தாச்சுன்னா மொத்தமாவே 5 லட்சம் கூட வராது. இதுதான் உண்மை. அதாவது இப்ப பிரசன்ட் இருக்கிற ஏது டிடி, ஏடி அண்ட் டபிள்யூ என்ன சிண்டிகேட் பட்டு லெப்டினன்ட் கர்னல் நாகராஜ் பிளான் பண்ணாலும் இந்த சுபதார் பழனி ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப டிரான்ஸ்பரண்ட், ரொம்ப லாயலிட்டி. அது இல்லாத நீங்க அந்த பிரசிடென்ட் இல்ல, இந்த பிரசிடென்ட் இல்ல, அதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தெரியும். கவர்மெண்ட்ல ரெக்கார்டு பூரா இருக்கு. அதுல யாரு பிரசிடென்ட் என்ன ஏதுன்னு அந்த இடத்துல நான் பேசல. லெப்டினன்ட் கர்னல் நாகராஜ் மாதிரி உள்ள ஏது ஏடி டிடி இருந்தாலும் விடவே மாட்டேன். அவங்க ஜாதகம் எல்லாம் தெரியும், எடுத்து வச்சிருக்க ஜாதகம். எஸ்பெஷலி இந்த கோயம்புத்தூர்ல இருக்கிற ரூபா சுபலட்சுமி மேடம், அங்க வந்து ஜிடிபில என்ன நடந்தது, டிரைவர் என்ன அலிகேஷன் கொடுத்திருக்காங்க, நீங்க எப்படி கவர்மெண்ட் வெஹிக்கிளை மிஸ்யூஸ் பண்றீங்க, எல்லா அலிகேஷனும் எனக்கு தெரியும். இப்பதான் எல்லாமே நான் வந்து ட்ரேஸ் அவுட் பண்றேன். நீங்க கவர்மெண்ட் அலிகேஷன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் சொந்த காசு போட்டுட்டு ஆபீஸ் வச்சு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு வெல்ஃபேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் மேல எல்லாம் நீங்க ஒரு துரும்பு கூட பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அடுத்தது சொல்றேன் பாருங்க. நீங்க வந்து ஒரு எம்இஎஸ் மேஜர், நான் ப்ராப்பரா இன்ஃபென்ட்ரியோட சுபதார். அது மட்டும் இல்ல, கருப்பு பூனை இல்ல 10 வருஷம் பண்ண சுபதார். இப்ப இந்த சர்வீஸ் குவாலிட்டி என்னன்னு எனக்கு தெரியும். அடுத்தது இந்த ஏடி டபிள்யூ எல்லாமே எப்படி செலக்ஷன் பண்றாங்க அப்படின்னா, சுபதார்லாம் சர்வீஸ் வர்றதுக்கு முன்னாலேயே இங்க டபிள்யூ வந்துட்டு ஆகுறாங்க. எப்படி ஆகுறாங்க, அவரை விட 10 வருஷத்துக்கு முன்னால வந்து சுபதாருக்கெல்லாம் டபிள்யூ ஆக முடியல. வர்றதுக்கு முன்னால ஆபீசர் அங்கிருந்து ஷார்ட் சர்வீஸ் முடிஞ்சு வர்றதுக்கு முன்னாலே ஏடி ஆகுறாங்க. எப்படி ஆகுறாங்க இதுவும் தெரியும். இது வந்து குறிப்பிட்டு தட்சிண பாரத் டைரக்டரேட்ல உள்ள ஒரு சிட்டிங் இன்டர்வியூல பேருக்கு ஒரு டெஸ்ட் வச்சு நீங்க வந்து வேலையில சேர்றாங்க. இத ஃபர்ஸ்ட்ல நிறுத்தணும். இந்த அங்கிருந்து காக்கா பிடிச்சு டெல்லி ஹெட் குவார்டர்ல காக்கா பிடிச்சு
ஏடி ஆகிறதும் ரெக்கமெண்ட்ல ஏடி ஆகிறதெல்லாம் நிறுத்தணும். இது எப்படி வரணும்னு சொல்றேன் பாருங்க. ஷிப்பாய் இருந்து ஜெனரல் வர யாரு எக்ஸ் சர்வீஸ் மேனோட ட்ரேட் இருக்குதோ அவங்களுக்கு ஒரு செலக்ஷன் ப்ராசஸ் டிஎன்பிசில எப்படி குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4ல எக்ஸாம் வச்சு எடுக்கிறாங்களோ அதே மாதிரி எக்ஸாம் வச்சு எடுக்கணும். அதுக்காக பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இருந்து கீழே வரை டிராஃப்ட் ரெடி பண்ண போறேன். அப்படி செலக்ஷன் மோட்ல யாரு வந்து செலக்ஷன் ஆகுறாங்களோ ஏடி ஆகவோ டபிள்யூ ஆகவோ அப்ப பொறுப்பா இருக்கும் வேலை. இந்த அங்கேயும் இங்கேயும் போய் சமச்சகிரி பண்ணி அந்த ஒரு பேருக்கு ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்கல்ல, அந்த எக்ஸாம் பேப்பரோட கொஸ்டின் பேப்பர் எப்படி லீக் ஆகுது எல்லாமே தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறது தான் இந்த டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பிரசிடென்ட். சும்மா வந்து பேருக்காக பிரசிடென்ட் அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிறது கிடையாது. என்ன செய்ய நினைக்கணுமோ அது செய்வோம். எவ்வளவு காலம் எடுத்தாலும் பரவாயில்ல. கண்டிப்பாக இந்த ஏடி டபிள்யூ பேக்டோர் என்ட்ரி எல்லாம் ஸ்டாப் பண்ணி ப்ராப்பரா எப்படி இந்த நீட் எக்ஸாம் டிஎன்பிசி எக்ஸாம் என்ன எல்லாம் இருக்குதோ இதே மாதிரி எக்ஸாம் மோட்ல என்ட்ரி பண்ணி செலக்ட் ஆகணும். அதுக்கு வேண்டி அடுத்த ஸ்டெப் அப்படி வந்தாச்சுன்னா நீங்க இந்த மேஜரு லெப்டினன்ட் கர்னலு நான் 1 மணி இருந்து 2 மணி வரை தான் பார்ப்பேன், 3 மணிக்கு நான் வீட்டுக்கு போயிடுவேன், இதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அப்படி பல வருஷங்களாக நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க. அதனால அந்த பிராக்டிஸ் இந்த வெளியே வர முடியறது இல்லை. பேசிக்கா உங்களுக்கு வந்து ஒரு வெல்ஃபேரை பத்தியே தெரியாது. ஆபீசரா இருந்தா எல்லாம் தெரியும், ஒன்னும் தெரியாது. அப்படியெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. எக்ஸ் சர்வீஸ்மேன் வெல்ஃபேர் எக்ஸ் சர்வீஸ்மேன் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அதுக்கு எடுத்துக்காட்டாக அந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் டாட்டர் இல்லாட்டி சன்னு மேரேஜ் இருந்தாலும் அது டிசபிலிட்டியா இருந்தா அவங்க பென்ஷன் எலிஜிபிள்னு தெரியாத டிடிஏடி எல்லாம் இருக்காங்க. அப்படி எல்லாம் நிறைய பேருக்கு நீங்க எலிஜிபிள் இல்லைன்னு திருப்பி அனுப்பிடுறாங்க. சர்வீஸ்ல இருக்கிற ஏஎம்சி பிரிகேடியருக்கு தெரியாது, அவங்களே ஒரு வாட்டி திருப்பி அனுப்பிட்டாங்க. அதுதான் உங்களுடைய அந்த குவாலிட்டி. எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான் வருது. நீங்களாம் அந்த சர்க்குலரே பார்த்திருக்க மாட்டீங்க, ஏன்னா பாக்குறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லையே. ஏன்னா சூப்பரண்ட் எல்லாம் ரெடி பண்ணி உங்களுக்கு வச்சிருவாங்க, சாருமார் வருவாங்க, டேபிள் உட்கார்ந்து சைன் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். அதுக்கடையில எவ்வளவு அந்த அதுக்கு எவ்வளவு பில்லு கொடுத்தாச்சு, இதுக்கு எவ்வளவு பில்லு கொடுத்தாச்சு, சைனிங். அப்படித்தான் டியூட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாருக்குமே தெரியும். இல்லாட்டி எல்லாம் யாருமே வந்துட்டு இந்த டைம்ல வெல்ஃபேர் விஷயத்துக்கு பார்ப்பேன், வெல்ஃபேர் அப்படின்னு உள்ள ஒரு ஓரியன்டா இருந்தாச்சுன்னா ஏது டைம்லயும் பார்க்கணும். அப்படிதான் சட்டமே 24 hours பார்க்கணும், 24 மணி நேரம் பார்க்கணும். அது மினிஸ்டரா இருந்தாலும் சரி, செக்ரட்டரியேட்ல ஏது செக்ரட்டரி லெவல்ல இருந்தாலும் சரி, மக்கள் பிரச்சனையை 24 hours வந்து டீல் பண்ணோம். அதுதான் கேபினெட்டுடைய ஆர்டர். நீங்க போர்டு போட்டு இத்தனை டைம்ல தான் நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். இதுக்கெல்லாமே நீங்க நினைப்பீங்க இவர் லெட்டர் எழுதி என்ன பண்ணுவாங்க. முதல்ல லெட்டர் தான் எழுதுவேன். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து சேனலா லெட்டர் எழுதுவேன். அந்த லெட்டருக்கு ரிப்ளை வர்ற வரை அகைன் லெட்டர் எழுதுவேன். இல்லாட்டி ஒரு நாளைக்கு போய் ராஜ்ய சைனிக் போர்டுல போய் உட்காருவோம். இப்படிதான் பண்ணுவோம். நீங்க நினைக்க வேண்டாம் இந்த சிப்பாயி நாய்க்கு ஹவுதாருக்கெல்லாம் ஒரு குவாலிட்டி கிடையாது. பாவம் அவங்க அங்க வந்து செல்யூட் அடிச்சு எஸ்ஆர் சொல்லிட்டு இங்கேயும் வந்து ஏதாவது ஜில்லா சைனிக் போர்டுல அந்த மேரேஜ் கிராண்டா, கண்ணாடிக்குள்ள காசா, இல்லாட்டி எஜுகேஷன் கிராண்டோ, இல்லாட்டி வேற எதுக்காவது நீங்க பண்ற அட்டூரியத்தினால அவங்க சாவதான் நிக்கிறாங்க. மனசுக்குள்ள இருக்கும் என்னடா பண்றதுன்னு சாவதான். அதனால எக்ஸ் சர்வீஸ் மேனும் கொஞ்சம் மாறுங்க, உங்க ஆட்டிடியூட மாத்துங்க. அங்க சாவதான் அடிச்சதெல்லாம் போதும், எஸ் சொன்னது போதும்.
வாழ்க்கையில மிச்சம் இருக்கிற கொஞ்சம் டைம் இருக்கு, அவ்வளவுதான் இருக்கும். அதனால கொஞ்சம் கட்ஸா இருங்க. உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ கேட்டு வாங்க, இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க. அப்படி இருந்தா தான் நாம வந்து ஜெயிக்க முடியும். ஏதோ டிடி இப்படி சரி சார் அதெல்லாம் விட்டுருங்க. அந்த ஆட்டிடியூட மாத்துங்க. மாத்திட்டு உங்க ரைட்ஸ் வாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க. கடந்த 75 வருஷமா வீட்டு வரி இல்லாத இருந்த தமிழ்நாட்டுல இப்ப ரீஎம்பர்ஸ்மெண்ட் மீளப்பெறுதல் கொண்டு வந்திருக்கோம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று தீர்ப்பு. அப்படி நீ எல்லாமே கொண்டு வர முடியும். எப்ப முடியும் அப்படின்னா, நீங்க போய் அந்த ஜில்லா சைனிக் போர்டுல உங்களோட ரைட்ஸ் கரெக்டா கேட்டு வாங்கணும். அங்க போய் ஜாடரா அடிச்சிட்டு இருக்க கூடாது. அப்ப போச்சு. அதாவது எதனால நீங்க அது பண்றீங்க? என் வேலை முடிஞ்சா பரவாயில்ல அப்படி நிறைய பேரை பார்த்திருக்கேன். அப்ப எக்ஸ் சர்வீஸ் மேனும் ஆட்டிடியூடு மாத்தி ஏடிடபிள்யூன்னு உள்ளது ப்ராப்பரா டெஸ்ட் வச்சு வந்தாச்சுன்னா அந்த போஸ்டுக்கும் ஒரு கண்ணியமான வேலை செய்ய முடியும். இந்த பேக்டோர் என்ட்ரியில வருவாங்க, அவங்க திமிராத்தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க எந்த வழிக்கு வந்தாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். இந்த டிடிஏடிஏ ஒரு சிண்டிகேட் பண்ணி ஆக்ஷன் பண்ணலாம் நல்லா லெப்டினன்ட் கர்னல் நாகராஜ் சாபு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ட்ரீம்லையும் கூட நீங்க என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. சரியா நாகராஜ் சாபு? அப்படி நீங்க பண்ணி சப்போஸ் என்ன வந்து கேபினெட்லயோ இல்ல ராஜ்ய சைனிக் போர்டுல கூப்பிட்டாச்சுன்னா நான் ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்குங்க. அப்பதான் அந்த ஸ்டேஜ்ல நான் இதெல்லாம் பிரசன்ட் பண்ண முடியும். உங்களை மாதிரி உள்ள ஒரு அட்டூரியம் பண்றாங்கல்ல, இது எல்லாம் அப்பதான் எடுத்து வைக்க முடியும். என்ன மாதிரி உள்ள எக்ஸ் சர்வீஸ் மேன் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, என்ன மாதிரி உள்ள எக்ஸ் சர்வீஸ் மேன் இறந்தவங்களோட வீரநாரிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்பாட்ஸ்னால பென்ஷனே நின்று போன எத்தனை எக்ஸ் சர்வீஸ் மேன் வைஃப் என்ன வந்து டெய்லி வந்து பார்த்துட்டு போறாங்க. அப்பதான் எனக்கு சொல்ல முடியும். சிடிஏ சென்னை அவருக்கும் லெட்டர் போட போறேன். காஃபி வித் சிடிஏ சென்னை அப்படின்னு ஒரு வீடியோ விட்டுருக்காங்கல்ல, அந்த டைரக்டருக்கும் லெட்டர் எழுத போறேன். அதாவது நீங்க எல்லாம் என்ன நினைச்சிருக்கீங்க, அந்த அவங்களுக்காக ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணியாச்சு, இவங்களுக்காக ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணியாச்சு, அப்பாவுக்காக ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணியாச்சு. இந்த டெடிகேஷன் அல்ல இந்த தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பிரசிடென்ட் பழனி. வாழ்க்கையே எக்ஸ் சர்வீஸ்மேன் வெல்ஃபேருக்காக டெடிகேட் பண்ணிட்டு இருக்கேன். அதனாலதான் இந்த வீடியோவுக்கு வந்து the blood group is ESM பாசிட்டிவ்னு வச்சிருக்கேன். அதனால இந்த குட்டி மிரட்டல் எல்லாம் வேண்டாம். அது உங்க கூட வச்சுங்க. நீங்க தான் பயப்படணும். அவருக்கு அங்கிருந்து பென்ஷன் வாங்குறீங்க, சம்பளம் வாங்குறீங்க கவர்மெண்ட் இருந்து. நான் எதுக்கு பயப்படணும்? நான் பண்றது வெல்ஃபேர். அதனால இந்த வீடியோ பார்க்கிற எத்தனை எக்ஸ் சர்வீஸ்மேன் சார்ந்தவங்க இல்லாட்டி சர்வீஸ் பர்சன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்குமே ஷேர் பண்ணி இப்ப சர்வீஸ்ல இருந்து வர்ற எத்தனை எக்ஸ் சர்வீஸ்மேன் இருக்காங்க, எக்ஸாமுக்கு ரெடி ஆகி இது எக்ஸாம் எழுதி உள்ளுக்கு வரணும், அந்த மாதிரி பிளான் பண்ணுங்க. அப்ப இந்த வீடியோவை பார்த்து நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் அல்லாம கமெண்ட்ஸ்ல போடுங்க. அப்ப அவ்வளவு கமெண்ட்ஸையும் நான் காப்பி பண்ணி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் இந்த டிஎன்பிசி டைரக்டருக்கும் அனுப்புவேன். இப்படித்தான் எக்ஸாம் வச்சுதான் இவரை எடுக்கணும் அப்படின்னு. எந்த இடத்துலயும் டெமோக்ரஸில மெஜாரிட்டி தான் பேசும். லீடர் ஒருத்தர் இருப்பாங்க, பேசுறது வந்து மெஜாரிட்டி தான் பேசும். அந்த மெஜாரிட்டியை கொண்டு வரணும். எங்கேயோ போய் ஒண்டிக்கிட்டு நிக்காதீங்க, கொஞ்சம் வெளியே வாங்க, வெளியே வந்து சப்போர்ட் பண்ணுங்க. எத்தனையோ வயசான எக்ஸ் சர்வீஸ்மேன் ஆபீசர்ஸ் எல்லாம் இப்போ வந்து இசிஹெச்எஸ் கேன்டீன் அப்படின்னு உள்ள 1-2 விஷயத்த மட்டும் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, உண்மையிலேயே வலியோட வர்ற எக்ஸ் சர்வீஸ்மேன் இறந்த விடோஸையும் இன்னி அவங்க பார்க்கல. அவங்க அலையிறது இதுவரை அவங்க பார்க்கல. அதனாலதான் ஈரோடு ஆபீஸ்ல வந்து பாருங்க எத்தனை பேர் வந்து போய்கிட்டு இருக்காங்க. மீண்டும் ஒரு முறை சொல்றேன்,
இந்த லெப்டினன்ட் கர்னல் நாகராஜ் சாப் ஒரு கம்யூனிட்டி குரூப் வச்சிருக்கீங்க, அதுல ஒன்லி என்னை பத்தி உள்ள நெகட்டிவ் மட்டும் எடுத்து போடுவாரு. பாவம், நீங்க எத்தனை நெகட்டிவ் போடுறது அதுதான் பாசிட்டிவ். என்னை பத்தி நெகட்டிவ் இல்லைன்னு எனக்கு தெரியறது மட்டுமில்ல, தமிழ்நாட்டில் எக்ஸ் சர்வீஸ் மேன் எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு தெரியும் டிஎன்ஏஎஸ்எம் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பிரசிடென்ட் யாரு, யாரால் தேர்ந்தெடுக்கப்பட்டது, அமைச்சர் முன்னால தேர்ந்தெடுக்கப்பட்டு எல்லாருக்குமே தெரியும். நீங்க என்ன டூப்ளிகேஷன் அதுல பண்ணாலும் ஒரு யூஸும் இல்லை. அது சார்ந்து நான் வீடியோல வருவேன் பின்ன. ஏன்னா இந்த யூனிக் எக்ஸ்போர்ட்ல நிறைய வேலை இருக்குது, அதனால கொஞ்சம் பிஸியா இருக்கேன். அது சார்ந்தும் வருவேன். மீண்டும் ஒரு முறை எல்லா தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ் மேனும் இந்த வீடியோ வந்து மேக்சிமம் சர்க்குலேட் பண்ணுங்க, மேக்சிமம் சர்க்குலேட் பண்ணுங்க. அந்த சர்க்குலேஷன் அண்ட் உங்களுடைய கமெண்ட்ஸை வச்சு நான் கண்டிப்பாக பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இருந்து கீழே ஏதெல்லாம் டிபார்ட்மெண்ட் இருக்குதோ இதுக்கெல்லாமே டிராஃப்டிங் பண்ணுவேன். வருங்காலத்தில் ஏடி மற்றும் டபிள்யூ டிஎன்பிசி மாதிரி உள்ள ப்ராப்பரான எக்ஸாம் எழுதித்தான் இது உள்ளுக்கு வரணும் அப்படின்னு கண்டிப்பாக கொண்டு வருவோம். அதுக்கு மாற்று கருத்து இல்லை. ரெண்டாவதாக, இந்த வீட்டு வரியிலிருந்து மீளப்பெறுதல் கவர்மெண்ட் 5 கோடி ஒதுக்கி இருக்கு. 5 கோடின்னு உள்ளது 500 லட்சம். நினைச்சு பாருங்க, நம்மளோட எக்ஸ் சர்வீஸ் மேன் டோட்டல் ஸ்ட்ரென்த்தே 1,80,000 தான் இருக்கு. அதுல எத்தனை பேருக்கு சொந்த வீடு இருக்கும்? அது வைஃப் பேர்ல இருந்தாலும் சரி, எக்ஸ் சர்வீஸ் மேன் பேர்ல இருந்தாலும் சரி. அப்படி இருக்கும்போது 5 கோடி அப்படிங்கிறது மிகப்பெரிய ரகம். இதை வந்து நம்ம மேக்சிமம் யூட்டிலைஸ் பண்ணணும். மேக்சிமம் யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா இவங்க போட்ட நிபந்தனையை பிரேக் பண்ணி நம்ம அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியில வரணும். அதுக்கு நீங்க எல்லாமே சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் நமக்கு இது வந்து அச்சீவ் பண்ண முடியும். நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா நம்ம அச்சீவ் பண்ணுவோம். அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா 74 வருஷம் முடிஞ்சு இதை கொண்டு வந்திருக்கோம், பாக்கி உள்ளதும் கண்டிப்பா கொண்டு வருவோம். அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. இந்த வீடியோ இப்போதைக்கு அவ்வளவுதான். தேங்க்யூ வெரி மச். வந்தே மாதரம்.